மாஸ்டர்ஸ்ல வெளியே இருந்து விளாடுறான். ரோஹன் ப்ரோ வெளிநாட்டுல இருந்து VPN போட்டு விளாடுறாரு. அவங்க கூட நாங்க விளாடுறோம். எங்களுது பேன் ஆகல, அவருது பேன் ஆகல. ரீசன் சொல்றேன். இப்ப 15 ஐடி இந்தியா ரெக்கார்ட் பண்ணி தமிழ் கேமிங் கம்யூனிட்டியோட ஒட்டுமொத்த கேவலத்தையும் வாங்கி வச்சுட்டு கண்டவுடன் 15 வைடி தான் காரணம்டா VPNடா VPNடா 5000 ஹேக்குன்னு சொல்லி 1000 ஹேக் யூஸ் பண்ணி சரிப்படி வாங்கி வேர்ல்ட் ரெக்கார்ட் வச்சுட்டா 15 வைடி பேன் ஆகி போச்சு. யாருக்குமே ஆகல. இந்திய தொலைக்காட்சிகள்லயே யாருக்குமே ஆகல. இவனுக்கு மட்டும்தான் இருக்குது. ஆனா இவன் உருட்டான். எவனோ ஒருத்தன் VPN போட்டானா, அதனால இவனுக்கு போச்சான். அப்ப VPN போட்டு இவ்வளோ பேர் விளையாடுறவங்க அவங்க எல்லாம் அவங்க கூட விளையாடுறவங்க எல்லாம் பேன் ஆகல. மாஸ்டர்ஸ் லைக் கூட நானே விளையாண்டு இருக்கேன்டா. அவனை நானே போய் இவங்க எல்லாம் வார்ல ஆக்சிக்கன் கேட்ட போது நானே தனிப்படியா கூட்டு போய் சரி இந்த அல்டிமேட் ராயல் விளாண்டா அவன் பேன் ஆனா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு போய் விளாண்டா. அவன் என் கூட விளாண்டா 3-4 மேட்ச். எப்படா பேன் ஆகல? ரோன் ப்ரோ விளாடுறாரு, பேன் ஆகல. எனக்கே புரியல ப்ரோ. இது என்ன ப்ரோ புது வடையாகுது? வடையிலேயே சுத்தமா நல்ல நெருப்பு நல்லா வந்து இந்த பருப்பு முந்திரி எல்லாம் போட்டு தாளிச்சு சுட்ட சிறப்பான செக்குல ஆட்ட சுத்தமான உருட்டாகுது. நீங்க பொட்டையன்லாம் நீங்க ஆக்கர் பொட்டையன் தானே உன்னை சூத்தடிச்சு எல்லாத்தையும் வெளியே அமிச்சோம். ப்ரோ எங்களுக்கு கேம் தெரியாதா? எங்களுக்கு கேம் தெரியாதா? நாங்க எதுக்கு ப்ரோ? டேய் 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 என்னடா இது பித்தலாட்டமாகுது? என்னடா இது பித்தலாட்டமா இருக்குது? 10 வருஷம் பேன் ஐடி இருக்குது. காட்டா 10 வருஷம் பேன் ஐடி இருக்குது. 10 வருஷம் பேன் ஐடி, ஒரு பேன் ஐடியே முடிச்ச ஐடி இருக்குது. தொடர்ந்து 15 ஐடி பேன். இந்த உலக வரலாறுலயே இந்த பொட்டையனுங்க தான். இந்த பொட்டை கே 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 உனக்கு கே கே உன்னை நான் உன்னை நான் உன்னை நான் கே 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 கண்டவுடன் 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 15 வைடி தான் பேனுடா காரணம்டா VPNடா VPNடா எங்களுக்கு மட்டும்டா VPNடா VPNடா கே கே உனக்கு கே ரே 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 இதெல்லாம் ப்ரோ ப்ரூஃபா போட்டு விடு. ப்ரூஃபா லைவ்ல இருக்கு ப்ரோ. ஒருத்தா லைவ்ல தான் பேன் ஆனானுங்க. ப்ரூஃப் லைவ்ல பாத்துக்கோ ப்ரோ. ஐயா அந்த கருமலாம் பதில் தெரியலனா ஒத்துக்க. தெரியாம போட்டேன் BGMI சூத்து அடிச்சிருச்சு. வரவும் போறவங்க பொம்பளை தான் போட்டு அடிக்குது. ஒரு பெண் என்னை ஒரு பெண் டீம் வந்து என்ன போட்டு 1v4 பண்ணிருச்சு. அதனால கண்டென்ட் போட்டுருச்சு. அதனால நான் வந்து வேற வழி தெரியாம நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். மன்னித்து விடுங்கள், என்னை தார்மீக கருத்தில் என்ன விட்டுருங்க அப்படின்னு. அதுவும் யாருன்னு தெரியலன்னா அதுக்கும் ஒரு கண்டென்ட் இருக்கு. 1v4 பண்ணி ஒரு பெண் கண்டென்ட் போட்டுருப்பாங்க. போட்டு துரத்தி அடிச்சு சூத்து அடிச்சிருப்பாங்க. அந்த உனக்கு அப்படின்னு அது வேற வழி தெரியாம நான் ஹேக் போட்டேன் ப்ரோ. வேற வழி தெரியல ப்ரோ. எனக்கு ஐ வாஸ் கார்னர்ட், ஐ வாஸ் ஹெல்ப்லெஸ் ப்ரோ. நீங்களும் சூத்தடிச்சு வெளியே அனுப்பிச்சிட்டீங்க, கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்களும் திருக்கல் வேலை பண்ணதெல்லாம் வேற வழி இல்லாம நான் போட்டேன் ப்ரோ. மன்னிச்சிருங்க ப்ரோ. தாரிமா மதிப்பு கேள்றா. வளராதரா லவுடே காபால் வளர்றான் போட்ட வளர்றான். கேட்டா எவனோ போட்டான். அதனால ஏன்டா நாங்க ஏதோ பண்ணா ஏதோ நாங்க சொல்லலாம். பார்த்தா BGMI உன்னை சூத்தடிச்சு வெளியே அனுப்புது. BGMI உன்னை பேன் அடிக்குது. 15 பேன் அடிக்குது பொட்டையா. அதுல வேற ஒரு எடிட் ஒருத்தன் போட்டுனா அந்த எடிட் இப்ப அதெல்லாம் நான் பண்ணுமா, அதெல்லாம் காமிக்கணுமா? அதெல்லாம் காமிச்சா ஒரு மாதிரி கேவலமா இருக்கும். அது சொல்லுது, அது அவன் போட்டிருக்கான். அது வேணாம் கைஸ். அந்த எடிட் நீங்களே வந்து பாத்துங்க கைஸ். அந்த எடிட் நீங்களே பாத்துங்க. நான் வந்து சொல்ல விரும்பல. அது வந்து அந்த எடிட் நீங்களே பார்த்து எப்போ பேன் வாங்கினாங்க, எப்படி பேன் வாங்கினாங்க, எதனால பேன் வாங்கினாங்க அப்படின்னு ஒரு கதை போட்டு ஒரு எடிட் ஒன்று போட்டிருக்காங்க. அது நான் எப்படி வந்து கொடுக்கறது எனக்கு தெரியல. ஐ வில் இது எப்போ எடுத்துன்னு தரேன். சரியா? அதாவது இந்த அளவுக்கு ஒன்ஸ் ராங் ரூட் ஆல்வேஸ் ராங் ரூட். நான் வந்து இதெல்லாம் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டேன் ப்ரோ. ஒன்ஸ் ராங் ரூட் எடுத்தா அடுத்து ராங் ரூட் தான் ப்ரோ வரும். அது எப்படி ப்ரோ முதல்லயே தப்பான ரூட்ல போயிட்டு மறுபடியும் வந்து சரியான ரூட்டுக்கு வர முடியும்? அவ்வளவுதான். முதல்ல இருந்தே தப்பான ரூட் தான், தவறான ரூட்லயே தான் போகும். அது ப்ரூஃப் கேட்கறவன் லைவ்ல பொட்டையனுங்க பேன் ஆயிருக்காரு, போய் ப்ரூஃப் கேட்டுக்கோ. BGMI போய் ப்ரூஃப் கேட்டுக்கோ. ப்ரோ என்ன ப்ரோ ப்ரூஃப் இல்லாம எங்க ஆளுங்களை நீங்க பேன், அதாவது கிளானை விட்டு சூத்தடிச்சு வெளியே அனுப்புனேன். அதுக்கு வந்து நீ ப்ரூஃப் கேட்ட, அதையும் காமிச்சேன் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. அதுல ஒரு நாயம் இருக்கு. BGMI சூத்தடிச்சு வெளியே அனுப்புது.
போய் ப்ரோ பிஜேபி கேள்றா, போய் பிஜேபி என்ன ப்ரோ லைவ்ல சுத்தடிக்கிறீங்க, இட ப்ரோ லைவ்ல பேன் அடிக்கிறீங்க, அங்க போய் கேள்றா. பிஜேபி கேளு, லெட்டர் போடு. Same suffering from ban 15 bans. Please kindly grant me proof. Please, please, please. முடியல 15 பேன்ன்றது கண்டுபிடிச்சிங்களே, அப்படி இப்படி பண்ணிட்டீங்களே. நான் 5000 ரூபாய் போட்டு தரமான பேன் வாங்கினேன், நீங்கள் எனக்கு இது கேரண்டி கொடுத்தீர்கள். ஆனால் இப்படி லைவ்லே பேன் ஆகி எங்களை மாட்டி விடுவோம்னு நாங்கள் எதிர்பார்க்கலை. நாங்கள் லைவ்லே பேன் ஆகி மாட்டுவோம்னு நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. எல்லாரும் போட்டார்கள், விளையாண்டார்கள், கண்டுபிடிச்சுதான் வெளியே அனுப்பினார்கள். நீங்கள் மட்டும் ஏன் என்னை லைவ்ல பேன் செய்தீர்கள்? நான் கொடுத்த 5000 மட்டும் கணக்கு இல்லையா? வேண்டா டேய், அங்க போய் கேள்றா போட்டா, அங்க போய் கேள்றா. அதை விட்டுட்டு 15 பேன் வாங்கிட்டு வந்து எவனோ ஒருத்தன் போட்டானா அதனால இவங்க எல்லாம் பேன் ஆனாங்க. டேய் ஏடா டேய் லவுடே காபால் பையா, என்ன அடுத்தது டீம் அப்பா ஒட்டுமொத்த என்டையர் தமிழ்லயே அதிகமான டீம் அப் பண்ணது நாங்க தான் வந்து எப்ப பார்த்தாலும் கடைசியில எகிருவாங்க, நாங்க சுட்டுட்டு பேச மாட்டோம், கண்டுபிடிக்கிற விளையாட்டு வருவோம். நான் போயிட்டு டேய் நாங்க யார் கோஸ்ட் யாரு இது யாரு கண்டுபிடிக்கிற விளையாட்டு வருவோம். அதுவும் போன சீசன் டாப் 7 டோனி, நான் டாப் 10 கோஸ்ட் டாப் 11, நாங்க 3 பேருமே டாப் 10ல இருந்த பிளேயர்ஸ். நாங்க 3 பேரும் போய் கண்டுபிடிக்கிற விளையாட்டு வரோம். கடைசியில ப்ரோ கண்டுபிடி ப்ரோ, யார் ப்ரோ கண்டுபிடி அப்படின்னு. ஏடா எங்களை மட்டும் அப்போ டீம் அப் பண்ணா எங்களை பேன் அடிக்கல, இத்தனைக்கு டாப் 10ல இருந்தோம். என்ன தம்பி அடுத்து என்ன உருட்டு சொல்லு, அடுத்து என்ன தாயம்? அடுத்து விபிஎன் போட்ட அது ஒண்ணு மாஸ்டர் ரோன் வச்சு உடச்சாச்சு. அடுத்து டீம் அப் பண்ண நாங்கெல்லாம் டாப் 10ல இருந்து டீம் அப் பண்ணோம், எல்லாத்தையும் பேசணும், எல்லாத்தையும் இது பண்ணோம், ஜாலியா இருந்தோம், ஃபன் பண்ணோம், கண்டுபிடிக்கிற விளையாட்டுலாம் விளையாண்டோம். ஓகே, அதுக்கும் பேன் ஆகலாம். இது என்னடா புதுசாகுது, இது என்ன பண்ண புது அடுத்து என்ன ப்ரோ? நாங்க ஒரு மாதிரி கருகருப்பா ஆட்டக்காரர்கள், கருகருப்பா போட்டுட்டு இருந்தவங்க, கருகருப்பா. டேய் எனக்கு புரியலடா, என்னடா இது, எனக்கே புரியல. அதான் சொல்லிட்டல ப்ரோ, ஏதோ ஒரு விபிஎன் போட்ட, ஏதோ ஒரு பேன் ஆயிடுச்சு, 2 பேன் ஆயிடுச்சு. உனக்கு தான் சொன்ன 3 பேன் ஆயிடுச்சு, 4 நேத்தே உனக்கு ஆடி ஆஃபர்ல 6 பேன் சொன்னேன், 6 பேன் வரைக்கும் நான் கொடுத்தேன். 6 பேன் நான் சொல்லிட்டேன் நேத்தே உனக்கு, 6 பேன் வச்சுக்கோ, 6 பேன் வரைக்கும் வச்சுக்கோ, ஆஃபர்ல வச்சுக்கோ. 15 பேன் வாங்கிட்டு ஐயோ ப்ரோ எனக்கு ஏதோ தெரியாம நடந்துருச்சு ப்ரோ, எனக்கு ஏதோ தெரியாம எப்படி ப்ரோ வந்துச்சு ப்ரோ? இதுதான் தவறான செயல், இதுதான் தவறான செயல். எதுலயுமே ஒரு நியாயம் இருக்கணும், ஒரு தர்மம் இருக்கணும். ஒரு ரீசன் சொல்றதுல கூட இதுல ஒரு ரீசன் சரி ஓகே பேன் ஆகிறதுக்கு இப்படி ஆயிப்போச்சு, ஒரு 1 வீக் ஆயிப்போச்சு, வெளியே போனா சூத்தடிக்கிறாங்க, ஷேரன் நானி ஆகிறோம், அதனால வேற வழி இல்லாம ஷேரனுக்கு பயந்துக்கிட்டு ஒரு ஆக்க போட்டோம் அப்படின்னா அதுல ஒரு நம்பகத்தன்மை இருக்கு. ஒரு ஷேரன் போட்டா நம்பகத்தன்மை இருக்கு. இதெல்லாம் புதுசா இருக்கு ப்ரோ. அந்த செல்ஃப் சூப்பர் சாட் ஒன்று சொன்ன அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அதுவும் முடிச்சு விடு ப்ரோ. அருண் ஃபேக்ட்ஸ் ஆமாத்தல, ஜோக்கர் ப்ரோ நான் தான், ரோஹன் ப்ரோ நான் தான், கோபாலகிருஷ்ணன் ப்ரோ நான் தான், கோபி ப்ரோ நான் தான், ஏஞ்சல் வெயிட்டி நான் தான், வேற யார் நம்ம சூப்பர் சாட் போடுற எல்லாருமே நான் தான் கைஸ். இந்த நான் தான் ஆறு படையப்பன், நான் தான் 6 உருவம் கைஸ். எனக்கு 6 உருவம், 6 பேரு. இங்க லைவ் போட்டு இருக்கும் போதே ஜோக்கர் ப்ரோ வாய்ஸ்ல போய் ஜோக்கர் ப்ரோ சேனல்ல லைவ் போடுவேன். நானே இங்க இந்த குரலையும் பேசுவேன், ரோஹன் ப்ரோ குரலையும் பேச, பக்கத்துல இருந்து ரோஹன் ப்ரோ குரலையும் பேசுவேன், அப்படியே அப்படின்னுவேன். டேய் மாறா, ஏதாவது பேசிக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு இதுல எதுலயாவது ஒரு நாயம் இருக்குதா? எல்லாரும் சூப்பர் சாட் போடுறாங்க, எல்லாரும் யாரு எல்லாத்துக்கும் தெரியும், இண்டிவிஜுவலாவே யாருன்னு தெரியும். செல்ஃப் சூப்பர் சாட் வேற நொக்கிக்கிறாங்களாம். என்னடா இதெல்லாம் ஒரு கேள்வியா ப்ரோ? இதெல்லாம் ஒரு கேள்வி, இதுக்கு ஒரு பதில் வேற உங்களுக்கு, இதெல்லாம் ஒரு பதில் வேற உங்களுக்கு கேக்குது. கருமம் இப்ப பாருங்க ப்ரோ, பதில் பாருங்க ப்ரோ அப்படின்னு பி மாதிரி வளர்ற பதில் தான் சொல்லிட்டு இருந்தா இன்னும் அடிதான் விழுவோம். இன்னும் இந்த வளர்ற பதில் இதுல கால்குலேட்டரா, மேனிப்புலேட்டரா, பூலுக்குலேட்டர். ஏன்னா டேய் விபிஎன் எவனோ போட்டா 15 பாட்டி நீ பேனுவேன்னு சொன்னா நீ சொல்றது உடனே நம்புவாங்க. ஏன்னா படிச்சாலாம் இல்ல, இங்க எவனோ ஒருத்தரை பலிகடா ஆக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கலே சப்பையா ஒருத்தரை புடிச்சுக்கிட்டு அவனை புடிச்சு விபிஎன் போட்டான்னா, அவன் விபிஎன் போட்டா அவன் கூட ஆனவெல்லாம் பேனா இருக்கு நீ சொன்ன மாதிரி கணக்குல. எங்கடா அவன் எல்லாம் பேனாவல
நான் தான் மதன், வாங்க வாங்க சக்கீல் அகமது வாங்கதல. ஐயோ அதுக்குள்ள சொன்னோடனே அங்க துபாயில இருந்து ஒரு மகன் வந்துட்டார். வாங்க 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 சக்கீல் அகமது வாங்கதல வாங்கதல வெல்குந்தல வா ப்ரோ வா ப்ரோ வா ப்ரோ வா ப்ரோ. இதெல்லாம் என்னதான் ப்ரோ எனக்கே புரியல. ஒரு எதுலயுமே ஒரு கேள்வி கேட்டா ஒரு 15 வாட்டி பேனை வாங்கி தமிழ் கம்யூனிட்டிலேயே ஒரு மானங்கட்ட பொட்டையல் ஆகுறீங்களாடா. தமிழ் கம்யூனிட்டிலே இருக்கிறதுலே கேவல்படுத்தி நார்த் இந்தியா வரைக்கும் சூத்தடி வாங்கி கொடுத்தீங்களா பொட்ட பசங்களா அப்படின்னு கேட்டா, ஆமா ப்ரோ தெரியாம போட்டேன் ப்ரோ, ஒரு பொம்பளை டீம் அடி வாங்கிட்டேன் ப்ரோ, அதனால போட்டேன் தல, அதனால நான் போட்டேன், அவமானம் போச்சு, ஷாரன் கிட்ட செருப்படி வாங்கிட்டேன், ஷாரன் நாணி ஆயிட்டேன், அதனால நான் போட்டேன், வேற வழி தெரியல. நார்மலா நேர்மையா போட்டு போக வேண்டியதானே. அதை விட்டுட்டு ஏதாவது புது புது கதை. ஏன்னா எல்லாம் படிச்சவன் நினைக்கிறியா இல்ல என்ன நினைக்கிறேன் எனக்கு இதுல வேற ப்ரோ. நான் ப்ரோ உங்களுக்கே தெரிய வேணாமா ப்ரோ 15 பேன் வந்து அதனால என்னடா டேய் என்னடா நடக்குது, என்ன நடக்குது இங்க. அதுல பதில் வந்து கொஞ்சம் ஒழுங்கா சொன்னா கூட பரவாயில்ல. அதுல ஒரு நியாயம், அதுல ஒரு நேர்மை, சரி அது கூட வேணாம். ஒரு குறைஞ்சபட்ச லாஜிக் தான் எதிர்பார்க்கறோம். அந்த லாஜிக் இருந்தா கூட போதும். போடுறான் பொட்டைய என்னென்ன கதை விடுறான்றீங்க. ஐயோயோ கதைனா கதை என்னன்னு சொல்றான் ப்ரோ. கேட்டா வந்து VPN எவ்வளவு போட்டாங்கிறான், கேட்டா 15 பேன் வந்து எங்களுக்கே, அதாவது எங்களுக்கே தெரியல ப்ரோ நாங்க எப்படின்னு ஃபைன் பண்ணிட்டு இருக்கோம் தல. எங்களுக்கே தெரியல நாங்க எப்படின்னு ஃபைன் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க எப்படி ஃபைன் பண்றது அது இப்ப நாங்க கண்டுபிடிக்க போறோம் நாங்க அப்படின்னு. என்னது பேனான அந்த ஒரு நோட்டீஸே காட்டல. ஏன்னா தெரியும் அதெல்லாம் போட்டிருக்குமே தேர்ட் பார்ட்டி ஆப் யூஸ் பண்ண பேனன்ட்டு. அதான் பேனான நோட்டீஸ் அது எல்லாம் அதுக்கு அடுத்து கேட்டோம் ப்ரோ. VPNாவே இருக்கட்டும் ப்ரோ. கண்ட்ரில இருந்தா யூஸ் பண்ணலாம். சொந்த கண்ட்ரில இருந்து நீ டைம் லிமிட்டட் யூஸ் பண்ணி நீ உன் ஐடி பேன் ஆனா பரவாயில்ல. எப்படி டீம்மேட் எல்லார் ஐடியும் அதாவது எல்லார் ஐடியும் பா. அதுவே முதல்ல VPN யூஸ் பண்றதே ஃபோர்ஜரி தான். ஏன்னா எல்லாரும் ஒரு 6 மணி நேரம் விளையாடும் போது இவனுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா பண்றது அதுவே ஃபர்ஸ்ட் ஃபோர்ஜரி. அதுல ரெண்டாவது இவனுங்க போட்டானுங்க பாரு, இவனால அவனுங்க எல்லாம் வேணாம் பொட்டானாங்க பீஜமே சூத்தடிச்சு சுண்ணாம்பு தடவை வச்சு வெளியே போடா போட்டையா அப்படின்னு கேட்டா இவனுங்க வந்து அப்படி பேசிட்டு இருக்கானுங்க. டேய் இதெல்லாம் கொஞ்சமாவது இதுல கொஞ்சமாவது உண்மை இருக்காடா, இதுல கொஞ்சமாவது உண்மை இருக்கா ப்ரோ. உங்க கிளான் பேன் பத்தி பேசுங்க ப்ரோ. எங்க கிளான்ல தான் ப்ரோ ஏகப்பட்ட பேனு. எங்க கிளான்ல தான் 10 இயர் பேன் நடந்துச்சு, 5 இயர் பேன் நடந்துச்சு, 20 பேன் நடந்துச்சு, 25 பேன் நடந்துச்சு. ஆமா ஹேக்கர்லாம் கண்டுபிடிச்சு எல்லாரையும் வெளியே அமிச்சோமே நாங்க. எங்க கிளான் பேன் தான் அவ்வளோ இது பண்ணமே நாங்க. ஃபீல் ஃப்ரீ மதன் ப்ரோ எல்லோ கேமிங் தேங்க்யூ சோ மச் ஃபார் சூப்பர் சட்டல. ஃபீல் ஃப்ரீ ப்ரோ. ப்ரோ கொஞ்சம் அதாவது உருட்டுறது கொஞ்சம் இருக்கலாம் தல. வாத்தா ஃபுல்லாவே உருட்டுறானுங்க ப்ரோ. உருட்டுறானுங்க ஒத்தா உருட்டிட்டே இருக்கானுங்க. தாயமா போடுறான் ஒருத்த, இந்த தாயமா போடுறான் ஒத்தா. இந்தியா ரெக்கார்ட் பண்ணி தமிழ் கம்யூனிட்டியோட ஒட்டுமொத்த கேவலத்தையும் வாங்கி வச்சுட்டு இந்த நாய்ங்க பேசுது ப்ரோ. எங்களுக்கே தெரியல ப்ரோ. 15 பேனுக்கு ஐடியா பதில் சொல்றா போட்ட அப்படின்னா ப்ரோ எங்களுக்கே தெரியல ப்ரோ. அவங்க போட்டாங்க ப்ரோ, அதனால 5 பேர் பயணிட்டாங்க. ஏன்னா எவ்வளவோ பேர் இருக்கானுங்க. அது எப்படிடா உங்களுக்கு மட்டும் இவ்வளவு வெளிநாட்டுல இருந்து விளையாடுறவன் இருக்கான், வெளிநாட்டுல இருந்து இது பண்றவன் இருக்கான், அவன் கூட விளையாண்டவன்லாம் பேன் ஆகல. அது எப்படா நீங்க மட்டும் பேன் ஆவீங்க சொல்லுடா. அது எப்படா நீங்க மட்டும் பேன் ஆவீங்க சொல்லு. அன்னைக்கு ஒரு டீம் வந்து நம்மள அடிச்சிச்சு, ஹேக்கர் டீம் நல்லா. ஆமா அப்ப 7 வாட்டி அதுல சொன்ன அழுத்துறவனே பேன் 7 பேர் பக்குன்னு அந்த பொட்டையனுங்க 4 பேர் விளையாண்டாங்க. 3 பேர் ஐடி தான் பேன், ஒன்னு பேன் கிடையாது. ஹேக் போட்டானுங்க. ஆமா தல. அதாவது கதை உடுத்தல. நாங்க என்ன 8 வருஷமா பாக்காமையா தல இருக்கோம். 8 வருஷமா நாங்க என்ன பாக்காமையா இருக்கோம். எல்லாம் எவ்வளவு பேர் அவன் எப்படி யூஸ் பண்ணுவான். ஹேக்கிலேயே வித்தியாசமா டபுள் ஐபேட் யூஸ் பண்ணவன், டபுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணவன் கொண்டு நாங்க கண்டுபிடிச்சு உங்களுக்கு கொண்டு கொடுத்தோம். எங்க கிட்டேயே வாடா, எங்க கிட்டேயே வா ப்ரோ. எவ்வளவு பேன் ப்ரோ. 10 வருஷம்
10 வருஷம் ஐடி பேன் வேணுமா? 10 வருஷம் ஐடி பாக்குறீங்களா? 10 யூ வாண்ட் 10 இயர்ஸ் பேன்? 10 இயர்ஸ் பேன் கேட்கும்போது என் காலில் தான் வந்து விழுந்தான் அப்படியே. ப்ரோ காப்பாத்துங்க ப்ரோ காப்பாத்துங்க ப்ரோ கெஞ்சி கேட்கறேன் ப்ரோ, வாங்க பெரிய அக்கௌண்ட் ப்ரோ ஏதாவது பண்ணி வாங்கி தர முடியுமா ப்ரோ? வாங்க சப்படா போட்டா கட்டவல் சப்படா போட்டியா கட்டவல் சப்படா 10 இயர் பேன் ஆகும்போது என்கிட்ட தான் நைட் கதைட்டு இருந்தான் வந்து ப்ரோ என்ன ப்ரோ ஏதாவது பண்ணி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா ப்ரோ, யாராவது பிடிக்க முடியுமா? நான் ஒரே ஏதாவது சொல்லிட்டேன் 10 இயர் பேன்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, வாய்ப்பே இல்ல. அதுக்கப்புறம் அப்போ ஒருத்தர் தான் அவன் வந்து கண்டன் போட்டிருந்தான் ஆக்கர் 10 வருஷம் பாடோ அப்படின்னு. உடனே அவங்க போய் அங்கிட்டு போய் சொல்லி ஏதாவது வீடியோ ஏதாவது டெலிட் பண்ண முடியுமா வரும் அப்படின்னு. சரி கண்டுக்காம நீங்க பாட்டுக்கு விளையாடுங்கடா, யாராவது கேட்டா சொல்லிடுங்கடா இந்த மாதிரி நம்ம பசங்க தான் ஜாலியா விளையாடு, ஸ்டீம்லயே விளையாடு, போ பார்த்து அப்படியே புதுசு உலகத்திலே எவனுமே பண்ணாததெல்லாம் நாங்க பண்றோம். ரெக்கார்ட் பண்ணும் போதுலாம் எங்க ஐடி பேன் ஆகல. அது டீம் அப் பண்றோம், நாங்களும் டீம் அப் பண்றோம், பேசுறோம் எல்லாம். அது எப்படிடா எங்களுக்கு VPN போட்டு அங்கிருந்து விளையாடுறோம். ரோஹன் ப்ரோ இங்கிலாந்து விளையாடுறாரு, உங்களுக்கே தெரியும் ரோஹன் ப்ரோ கூட எத்தனை மேட்ச் நான் விளையாண்டுருக்கோம் அப்படின்னு. எனக்கே புரியலடா அது எப்படிடா. அது பொட்டேடா ஆப் யூஸ் பண்ணி பேன் ஆயிட்டேன்னு ஒத்துக்கடா. பிஜேபி சூத்து அடிச்சுன்னா அதுக்கு புதுசா கதை சொல்லாதடா. நாங்களும் புதுசா கதை சொல்ல வேண்டியதா இருக்கும். முதல்ல அது புரிஞ்சுக்கோமா, நாங்களும் புதுசா கதை சொல்ல வேண்டியதா இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் லாஜிக் வைப்போம் நாங்க. இது என்ன கணக்கு, இது என்ன கணக்கு, இது என்ன கணக்கு, இது என்ன கணக்கு. நீ சொல்றபடி கணக்குலயே வந்தா கூட அவன் விளையாண்டவன் எல்லாருமே விளையாண்டவன்ல முக்காவாசி பேர் பேனு. அதுல எப்படி அவன் சொல்றான் ப்ரோ அவன் கூட விளையாண்டவன் எல்லாம் பேன், அவன் கூட விளையாண்டவன் எல்லாமே பேனா இருக்குமே. அதுல மட்டும் எப்படி 4-5 பேர் தப்பிச்சானுங்க? ஆஃப் பண்றீங்க, ஆன் பண்றீங்க, பச்சையா தெரியுது. அது அப்படியே கண் கூட தெரியுது. ஆக் யூஸ் பண்ற பொட்டையனுங்க ஆக் யூஸ் பண்ணி சூத்தடி வாங்குறானு கண் கூடியா தெரியுது. இத எப்படி நீ மறைப்ப? 15 ஐடி பேன் ஆனதுக்கு 15 ஐடி பேன் ஆனதுக்கு என்னடா காரணம்? ஒருத்தா அந்த காரணம் சொல்றா. நீ சொன்னதுக்கு நான் அது இல்லன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்டா. மாஸ்டர்ஸ்ல வெளிய இருந்து விளையாடுறான், ரோஹன் ப்ரோ வெளிநாட்டுல இருந்து VPN போட்டு விளையாடுறாரு, அவங்க கூட நாங்க விளையாடுறோம், எங்களுது பேன் ஆகல, அவருது பேன் ஆகல. ரீசன் சொல்றேன். இப்ப 15 ஐடி பல ஊர்ல இருந்து VPN போட்டு பல பேர் விளையாடுறான், அவன் பேன் ஆகல, உனது பேன் ஆனதுக்கு ரீசன் சொல்றா பொட்டையா. அது சொல்றா போதல்ல, எதுவுமே சொல்லலாம். பிஜேபி எதுக்கிட்ட அவங்க சூத்தடிச்சு நீ ஆக்கர் போட்டேன்னு எதுக்கிட்ட பிஜேபி வந்து முத்திர ஊத்துச்சு? இப்போ அது சொல்லு, நீ சொல்லு. எனக்குமே டவுட் தான். 15 ஐடி எப்படா ஒரு பேன் 2 பேன் ஏதோ ஆயிடுச்சுடா, விட்றா ஏதோ கேம் கிளிச்சுடா. 15 ஐடி எப்படா பேன் ஆகும்? 15 ஐடி பேன் ஆனதுக்கு ரீசன் சொல்றா போட்ட. எப்படா 15 ஐடி பேன் ஆகும்? அது உங்களோட மெயின் பிளேஸ் எல்லாம் டப்புன்னு எப்படா ஒரே நேரத்தில் எப்படா 2 பேர் பேன் ஆகும்? என்னடா இது புதுசாகுது? எனக்கு புரியல, எனக்கே புரியல. பொட்ட நாயங்களா பிஜேபி போட்டு சூத்து அறுத்துருக்குதுங்கள. வெளியே போடா. அன்னைக்கே சொல்லிட்டு போன நானு. அன்னைக்கு அவனுங்க வந்து அந்த கார் ஸ்ப்ரே அப்ப நான் சொல்லி வச்சுக்கோங்களேன், உடனே ப்ரோ அவங்க அடிச்சிட்டாங்க, நீங்க ஆக்கன்ட்டீங்கன்னு ஓல் ஓப்பிங்கன்றதுக்காக தான் நான் வாயவே திறக்கல. டேய் ஆனா அன்னைக்கே சொன்னேன் ப்ரோ பேனா அவங்க வெயிட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சேதான் சொன்னேன். ஆவானுங்கடா இந்த பொட்டையனுங்க, இவங்க ராங் ரூட் எடுத்தவன் என்னைக்கு ப்ரோ 15 ஐடி ஆக் பொட்டையன் அண்ட் மூவ் ஆன் கைஸ், மூவ் ஆன். அதாவது அதுல VPN சொல்லி மறைப்பாங்களாம் ப்ரோ, VPN சொல்லி மறைப்பாங்களாம். மர ராஜா மர VPN தானே. VPN கைஸ், VPN பேர் தெரியுமா? 15 ஐடி பேன் பொட்டை. VPN பேரும் 15 ஐடி பேன் பொட்டை. அந்த VPN தான் கைஸ் போட்டிருக்காங்க, பிரத்யேக VPN. இட்ஸ் ஃபக்கிங் கர்மா. யாருக்கு என்ன தப்பு செஞ்சாலும் என்ன நடக்கணுமோ இதே 15 பேன் எங்களுக்கு நடந்திருக்கும். எங்களுக்கு நடந்துக்கணும்ல. இப்ப நாங்களும் தான் லைவ் போட்டு கேம் விளையாண்டுக்கிறோம், எங்களுக்கு நடந்துக்கணும்ல. எல்லாத்துக்கும் நடந்திருக்கணும். எங்களுக்கும் 15 ஐடி பேனா இருக்கணும், 20 ஐடி கேம் கிளிச்னா எங்களுக்கும் ஒரு 20 தடவை பேனா இருக்கணும், நாங்களும் VPN போட்டிருப்போம், எல்லாம் வந்திருக்கணும். என்ன தல இங்க இவ்வளவு பேர் லைவ் போட்டாங்க, யாருக்குமே நடக்கல. இந்தியா ஃபுல்லா விளையாண்டாங்க, யாருக்குமே நடக்கல. தல எப்படி தல சொல்லி வச்சா மாதிரி ஒரே நேரத்துல நடக்குது, சொல்லி வச்சா மாதிரி. தப்பு என்னன்னா, நம்ம வெளியே அனுப்பும் போது சரி இவங்களும் வளரட்டும்னு நம்ம அனுப்புறோம், ஓகேவா? நமக்கு இவங்க தேவையில்ல, இங்க இருந்தா முடிஞ்சு முடிச்சு விடுறோம். அங்க போயிட்டு ஒரு தப்பு நாங்க பண்ணல ப்ரோ. பிஜேபி என்ன பண்ணும் சொல்லுங்க அப்படிங்கிறது. அப்போ எக்ஸ்போஸ் பண்ணி அனுப்பிச்சு விடணும்னு நீங்களே ட்ரிகர் பண்ண வேண்டியது. எக்ஸ்போஸ் பண்ணிட்டா எக்ஸ்போஸ் ஆயிட்டா வாளு ப்ரோ, வாள விடு ப்ரோ, வாள விடு ப்ரோ. ஏன்டா நீ நாம எதுவுமே பண்ணலடா, நம்ம பாட்டுக்கு அமைதியா நாம போட்டு வேலை உண்டது. பிஜேபி பேன் பண்ணா கூட
ரெக்கார்டு வச்சா கூட நம்ம மேல போட்டுறானுங்க. என்னடா இது? இல்ல இப்போ நம்ம வெளியே அனுப்புறோம், ஏதோ ஒரு காரணம் இல்லாம அனுப்புறோம், இல்ல காரணம் இருக்கு நீ ஏதோ பண்றீங்க காரணம் இருக்கு அனுப்புறோம். இப்ப அனுப்புனா உடனே எங்களுக்கு காரணமே இல்லாம அனுப்புறாங்கங்கிற, எக்ஸ்போர்ட் பண்ணி அனுப்புனா எங்களை வாழ விடுங்க ப்ரோன்னு கேக்குற, அப்புறம் என்னதான் பண்ணணும்? என்ன ப்ரோ இது புதுசு புதுசா இருக்குது. இப்படின்னு சொல்ற அப்படின்னு சொல்ற, ப்ரூஃப் கேக்குற, ப்ரூஃப் கேட்டா லைவ்லயே பேன் ஆகுற. பிஜேபி சூத்தடி 15 வாட்டி சூத்தடிக்குது. மறுபடியும் ப்ரூஃப் கேட்டா 15 ஐடி பேன் போட்டேன்னு போட்டா அவ்வளவு கண்டென்ட் இருக்குது. மறுபடியும் ப்ரூஃப் கேட்டா 10 வருஷம் பேன் ஆன ஐடி இருக்குது. இன்னும் 10 வருஷம் பேன் ஆகி ஆக் யூஸ் பண்ணி 10 வருஷம் பேன் ஆன ஐடி இருக்குது. இவ்வளவு ஐடி இருக்குது, இவ்வளவு ப்ரூஃப் இருக்குது. என்ன தல எப்பயும் போல ப்ரூஃப் கேப்பே தல. இப்ப கேளு ப்ரோ ப்ரூஃப் கேளு பாப்போம். குப்புன்னு ப்ரூஃப் கேளு ப்ரோ. இப்ப ப்ரூஃப் கேளு ப்ரோ. ஜாலியா கையும் களவுமா மாட்டிட்டு லைவ்ல போய் லைவ்ல இத்தனை பேன் வாங்கிட்டு கேட்டா VPN பச்சை போய் பேசுங்க ப்ரோ. அதுவும் ஆடியன்ஸ் என்ன முட்டா கூதியா ப்ரோ? இந்தியாவில் இருக்கிறவங்க எதுக்கு ப்ரோ பிஜேபி போட்டு VPN போட்டு வரணும்? பிஜேபி ஏதோ கேஆர் விளாண்டா, ஒரு கேஆர் கூட தேவையில்ல, ஏதோ PUBG விளாண்டா, ஏதோ ஒரு கணக்கு இருக்கு VPN போட்டு விளாடுவாங்கன்னு. என்ன ப்ரோ தலை? நான் ப்ரோ புதுசா கதை விடுற புதுசா ஏன் ப்ரோ புதுசா போடுறிய தலை? புதுசா அடிக்கிறிய தலை, வித்தியாசமா போடுறிய தலை. அது ஒருத்தன் பேனா பரவாயில்ல. என்ன ப்ரோ 5 ஐடி பேனு, 5 ஐடி பேனா இருக்குது. எடா போட்டியா 5 ஐடி பேன் ஆயிட்டு வர, மறுபடியும் அடுத்த நாள் மறுபடியும் 5 இன்னொரு பேன் ஆகுதுடா. எப்படி ப்ரோ இது? அடுத்த நிமிஷமே அவ்வளவுதான்.